Hi friends, welcome to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்ஜெட் மைக்கோட அன்பாக்சிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டில் தான் இந்த மைக் நான் வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 368 கரெக்டாக சொல்லணும்னா இதோட கரெக்டான ப்ரைஸ் 368 ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வாங்கினேன். இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதில் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஒரு 40 ரூபீஸ் சம்திங் நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 368ன்றது ஒரு நார்மலான ஒரு ரேட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் சீலை ப்ரோக் பண்ணுறேன். ப்ரோக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பில்லு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு யார் சென்ட் பண்ணது, யார்கிட்டருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு பில்லு இதில் இருக்குது. இதோட ரேட்டும் நம்ம கீழே பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஷீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வெரிஃபிகேஷனுக்கோ அல்லது திரும்ப இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது இந்த பில்லு தான். அதில் ப்ரைஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ அதுக்காக நான் திரும்ப கட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையிங் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட டீட்டெயில்ஸு அண்ட் பேன் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது, ஜிஎஸ்டி முதற்கொண்டு. அண்ட் பார்த்திங்கன்னா கீழே ரேட் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 368, அதாவது மைக்கோட ப்ரைஸு. ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 40 ரூபா, அதாவது 40 ருபீஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 408 இதோட மொத்த ரேட்டு வித் டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து. ஸோ இந்த ரேட்டில் மைக்குன்றது ஒரு பெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் அந்த பாக்ஸு. கொஞ்சம் அவங்க பார்சல் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் நசுங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதோட நேமும் மேலே இருக்குது. இப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த மைக்கோட நேம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா அதோட பிராண்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எந்தெந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பின்னாடி இதோட அக்சசரிஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்டு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட மாடல் AU400. இதோட நேம் பார்த்திங்கன்னா மயோனோ AU400. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கவர் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதோட கம்பெனியோட நேம் அதிலே இருக்குது. இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் கவர் மாதிரி நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா 2 கார்டு இருக்குது. அந்த கார்டை நம்ம பார்க்குறோம். இதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன சரௌண்டிங்கில் வேலை செய்யும், அண்ட் ஹெல்ப் எதனா வேணால் எங்கே செக் பண்ணிக்கிறது, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த பேண்ட்வித்தில் நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தரோம் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ டைரெக்டாக நான் அந்த பார்சல் தான் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ அந்த பார்சல் தான் பிரிச்சாகணும். இது 2 ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருந்தது. ஒன்று இந்த கார்ட்ஸ் அண்டு கையில் நான் வச்சுட்ருக்கேன் இந்த கவர். இந்த கவர்லேயே பார்த்திங்கன்னா தான் மைக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரித்து பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 போல் மினி ப்ளக் அப்படின்னு ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 போல். அதில் மைக்கில் இன்னொரு ப்ளக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்குது பார்த்திங்களா. இது 4 போல் மினி ப்ளக், கோல்ட் டைப் தான் இது. இது மைக்குக்கு 2 மீட்டர் ஒயர் இருக்குது. அண்ட் அதோட 4 போல் மினி ப்ளக் ஒன்று இருக்குது. அதை நம்ம மொபைலில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா 2 கிளிப்ஸ் 2 கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஷர்ட்டில் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலோ, அப்படி இல்லைனா நம்ம எங்கே மைக் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. கூடவே இதில் சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு இது வரையுமே தெரியல. அண்ட் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 2 கிளிப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 2 கிளிப்ஸுமே நல்லா மெட்டலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 கிளிப்பு அண்ட் அந்த சிலிக்கான். அண்ட் பார்த்திங்கன்னா மைக்கு வித் 2 மீட்டர் ஒயரோட அதில் 4 போல் மினி ப்ளக் அந்த மைக்கிலே இருக்குது. அதை நீங்கள் 2ஆக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் திரும்ப அந்த 3 போல் மினி ப்ளக்கோட கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணுற பர்பஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஐட்டம் தான் பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இருந்தது. வித் கார்டு, 2 கார்டு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபீட்பேக் சொல்கிறதுக்கும் அதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கவரை பார்த்துருவோம். இந்த கவரில் கம்பெனியோட நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கவர் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட மேனுஃபேக்சரிங்
மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இது நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியுது, ஓரளவுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரியும் லைட்டாக ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ வந்து இது மேபி வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 போல் இருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4 கேப் இருக்குது. இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 போல் மினி ப்ளக், அதாவது கோல்ட் டைப் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. 4 போல் மினி ப்ளக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 போல் தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து 3 பிளாக் லைன்ஸ் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்னு இதில் வந்து 4 இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். இது வந்து 3 போல் மினி ப்ளக்னு சொல்லுவாங்க. 2 லைன்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 போல் இருக்கும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். மேபி வந்து என்ன வித்தியாசம் எனக்கு தெரியுதுனாக்கா வந்து 4 போல் யூஸ் பண்ணும்போது வாய்ஸோட போல்ட்னஸ் அண்ட் பேண்ட்வித் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் வந்து 3 போல், அதாவது வந்து இந்த 2 லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வேரியேஷன் வருது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸு அண்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கேட்டிங்க இல்லைங்களா, அது வந்து இப்போ வாங்கின இந்த புது மைக்கில் தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதோட குவாலிட்டி என்னன்றதை நீங்கள் இதிலே வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க.